நம்ம தொடர்ந்து பிடிசி சைட்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இது வந்து ஒரு நல்ல பிடிசி சைட்ஸ் தான். அதே போல் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கலெக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் செட்டும் வந்திருக்குது. இந்த Skybtc அப்படின்ற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11,398 சட்டோசி வந்து நான் மைனிங் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வித்ட்ராவலில் ஃபர்ஸ்ட் செட் பேரில் நான் மைனிங் அதாவது வித்ட்ரா பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு வருங்க. 1000 சட்டோசி வந்துச்சுன்னா நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் 1000க்கு மேலே. இதில் வந்து மினிமம் இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். சில இதில் மினிமம் வித்ட்ராவல் அப்படின்னு வச்சுருப்பாங்க. 5000 சேர்ந்தாதான் எடுக்க முடியும், 10,000 சேர்ந்தாதான் எடுக்க முடியும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இதில் எதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் வந்து 11,398 நான் வந்து வித்ட்ராவல் தெரிவிக்க எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் செட் பேர்லேயே வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் Skybtc. இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம வித்ட்ரா பண்ணது 11,164 சட்டோசி இங்கே இருக்கு பாருங்க. இந்த லாஸ்ட்டாக 4 நாளைக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 சட்டோசி வந்து இதில் வந்து சேர்ந்தாதான் ஒரு நாளைக்கு வந்து 250-300 சட்டோசி வந்து இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த வெப்சைட்டில் உள்ள சைன் அப் பண்ணி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 21 ரெஃபரல்ஸ் இருக்காங்க. அவங்களோட ரெஃபரல் கமிஷன் 2256 வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இது உள்ள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் இருக்குது. இந்த தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் செட்டு 2லேருந்து 5 சட்டோசி 5 நிமிஷத்துக்கு ஒரு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே கீழே வந்து கிளைம் ரிவார்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேப்சா வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைம் ரிவார்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 சட்டோசி வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த போல் 5 நிமிஷத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன் பிடிசியில் போனால் ஃபர்ஸ்ட் செட்டு தான் நான் பார்த்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃப் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு 20 செகண்ட் நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா 11 சட்டோசி வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோன்னு சொல்லி வரும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு டேப்லாம் வந்து உங்களுக்கு பிடிசி ஆட்ஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைமர் வந்து உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். அந்த டைமர் ஓடுற வரைக்கும் நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து கேப்சா சால்வ் பண்ணணும். இந்த கேப்சா வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த 11 சட்டோசி வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக டிக் போட்டுக்கிச்சு ஹெச் கேப்சா. அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். இதை வந்த உடனே நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு இந்த போல் லோட் ஆகிட்டே இருக்கும். இதில் நீங்கள் வர வரைக்கும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்தது இங்கே வந்து இதை கோ கொடுத்தீங்கன்னா அடுத்தது போயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து நீங்கள் அவங்களோட ஃபர்ஸ்ட் செட்டை பற்றியே ஒரு இது அவங்களே பிடிசியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இந்த பேஜில் தான் இருக்கணும். இந்த மாதிரி இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கணும். இந்த பேஜில் நீங்கள் இருக்கணும், வேறு எங்கேயும் போக முடியாது. அதான் வந்து வியூ ஆட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வேறு எதுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படி நின்றோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் இந்த பேஜ்லேயே இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் செட்டை வந்து அவங்களே வந்து பிடிசியில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் எல்லா பேஜையும் போய் பார்க்க மாட்டாங்க. அதனால நம்ம வீடியோவில் தெளிவான்னு சொல்கிறது. ஓகே, இந்த கேப்சா வந்து சால்வ் பண்ணுங்கள். இப்போ எங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிக் போட்டுச்சு. அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? அடுத்து இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இது டிம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அடுத்தது இது போல் லைனாக வந்து நம்ம இருக்கிறது எல்லாமே பண்ணிடலாம். இது எல்லாமே ஒரு நாளைக்கு காலையில் வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இருக்கிற பிடிசி ஆட்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து ஃபர்ஸ்ட் செட்டை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆஃபர் வால் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் ஆஃபர்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நிறைய வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் எனக்கு வந்து ஆஃபர்லாம் கம்ப்ளீட் பண்ண தெரியாது, நான் அது பண்ணுறதில்ல. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஷார்ட் அண்ட் லிங்க் இருக்குது. ஷார்ட் அண்ட் லிங்க் வந்து தாராளமாக வந்து நம்ம வந்து பண்ணலாம். இப்போ இந்த ஷார்ட் அண்ட் லிங்கை பண்ணால் 17 சட்டோசி, இதை பண்ணோம்னா 7 சட்டோசி, இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இந்த ஷார்ட் அண்ட் லிங்க் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டெய்லி வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் கான்டெஸ்ட். இதில் தான் வந்து நம்ம நிறைய ஏர்ன் பண்ணுறதை பற்றி நம்ம வீடியோவில் வந்து போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெஃபரல் கான்டெஸ்ட் வந்து இந்த 6 நாளில் முடியுது. நீங்கள் அடுத்த மாதத்தில் கூட இந்த ரெஃபரல் கான்டெஸ்ட்டில் கலந்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் போய் பார்த்தோம்னா தெரியும். இங்கே வந்து பாருங்கள், இதுதான் வந்து ரெஃபரல் கான்டெஸ்ட். இது கெட் ரெஃபரல் அப்படின்னு இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் வந்து பேனர் வேணா இது வந்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் இதே மாதிரி இருக்கிற வேறு பிடிசி சைட்ஸில் கொடுத்து நீங்கள் வந்து பிடிசி ஆட்ஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு வந்து இதில் ரெஃபரல் வருவாங்க. அந்த ரெஃபரல் வந்து நீங்கள் அதிகபட்சமாக மற்றவங்களை விட நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட் இடத்துக்கோ 2வது இடத்துக்கோ நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ப்ரைஸாக. இதை விட அதிகமான
அது அமௌண்ட் கொடுக்குற பிடிசி சைட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதுலேயும் நீங்கள் கலந்துட்டு வந்து நீங்கள் வந்து ரெஃபரல் கான்டெஸ்ட்டில் வின் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து நீங்கள் மாதம் $1000 வந்து பாசிவாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஃபரல்ஸ் எல்லாருமே கலெக்ட் பண்ண உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால 2 விதத்தில் வந்து உங்களுக்கு லாபம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 21 ரெஃபரல் இருக்காங்க. அதன் மூலிமா 2257 சட்டோசி வந்து எனக்கு கிடைக்குது. நான் எதுவுமே பண்ணாமலே இந்த அமௌண்ட் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து இதில் ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் உங்களுக்கு இந்த ரெஃபரல் கமிஷன் கிடைக்கணும்னா நீங்கள் டெய்லி இதில் வந்து சைன்இன் பண்ணி நீங்கள் இந்த பிடிசி ஆட்ஸு சர்ஃப் ஆட்ஸு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணணும். இதை ஒரு முறை ஒரு 10 நிமிஷம் டெய்லி செஞ்சீங்கன்னா போதும். நாள் ஃபுல்லாக வந்து செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு ரெஃபரல் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெஃபரல் ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு அப்படி இருந்தாலும் நீங்கள் டெய்லி சைன்இன் பண்ணி உள்ளே வந்து நீங்கள் 1-2 ஆட்ஸாவது பார்த்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு போகணும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த சர்ஃப் ஆட்ஸில் ஒரு 3 ஆட்ஸும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வியூ ஆட்ஸில் வந்து ஒரு 3 ஆட்ஸும் நீங்கள் வந்து டெய்லி வியூ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரெஃபரல் கண்டிஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்கள் ரெஃபரல் மூலிமா ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3 அதில் ஒரு 3 ஷார்ட் அண்ட் லிங்கில் ஒரு 3 ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 முறை கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம். உங்களுக்கு ரெஃபரல் ஏர்னிங்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். நான் வந்து ரெஃபரல்ஸ் எனக்கு கம்மியாக தான் இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பிடிசி ஆட்ஸும் ஒரு 10 நிமிஷம் வேலை தான் நான் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு மட்டும் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நான் அப்பப்போ வந்து கலெக்ட் பண்ணாலும் பண்ணுவேன். இல்லை எனக்கு வேற வேலை தான் பார்ப்பேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஒரு வெப்சைட்டில் மட்டும் ஏர்ன் பண்ண முடியாது. நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் பிடிசி சைட்ஸ் ஃபர்ஸ்ட் சைட்ஸ் பற்றி. அதோட லிங்க் எல்லாமே வந்து கீழே இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஒரு 10-15 வெப்சைட்டில் வந்து சைன் அப் பண்ணி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணி டெய்லி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு $100 அப்படிங்கிற அளவுக்கு வந்து சம்பாதிக்க முடியும். அந்த $100ங்கிறது வந்து பிட்காயினா வந்து நம்ம அந்த பிட்காயினா நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருந்து நல்ல விலை ஏறும்போது விற்றீங்கன்னா இன்னைக்கு $100ங்கிறது நாளைக்கு $1000 ஆகும். 10 மடங்கு விலை ஏறிச்சுன்னா நம்ம இன்னைக்கு $100 தான் சம்பாதிக்கணும்னு நினைக்காம $1000 சம்பாதிக்கணும்னு நினைக்கலாம். அதை அப்படியே ஹோல்டு பண்ணி நல்ல ரேட் வரும்போது நீங்கள் விற்றுக்கலாம். இல்லை உங்களுக்கு அர்ஜென்ட் பணம் தேவைன்னா நீங்கள் உடனே கூட விற்று காசு ஆகிக்கலாம். அதுக்கு வந்து Skybtc அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச் வேணும். இதில் வந்து கலெக்ட் ஆகிற பிடிசி எல்லாம் ஃபர்ஸ்ட் பேல வந்து உங்களுக்கு வந்து வித்ட்ரா கிடைக்கும். அதை வந்து நீங்கள் Skybtcல வந்து வித்ட்ரா பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR மாற்றி நீங்கள் பணமாக வந்து எடுத்துக்கலாம். Skybtcோட லிங்க் கீழே இருக்கு. இந்த Skybtcோட லிங்க் கீழே இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது போல நிறைய பிடிசி சைட்ஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் சைன் அப் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்.